மிஸ் கிரேசி மிஸ்ஸஸ் கிரேசி ஆகிட்டியே, இன்னைக்கு உன் பர்த்டே நான் மறக்கவில்லை. உன் விழி ஓரத்தில் மை இருக்கே, உனக்காக பாட என்கிட்ட மைக்கு இருக்கே. மிஸ் கிரேசி மிஸ்ஸஸ் கிரேசி ஆகிட்டியே, இன்னைக்கு உன் பர்த்டே நான் மறக்கவில்லை. உன் விழி ஓரத்தில் மை இருக்கே, உனக்காக பாட என்கிட்ட மைக்கு இருக்கே. பெண்ணே கிரேசி, நீ ரொம்ப லேசி, பேபி போல வாய்ஸி, உன்னோட காலேஜ் ஜென்சி. ஐ நோ யூ லைக் மெரினா, உன்னோட பேரு சம்ரீனா. உன் வாழ்க்கையின் கஷ்டம் அது வேணா, நீ ஹாப்பியா இருக்கணும் கொடைக்கானல் குயினா. ஹாப்பி பர்த்டே கிரேசி, லைஃப் லாங் ஹாப்பியா இரு. ஹே கிரேசி, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே. அந்த பர்த்டேயில் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி இந்த லைஃப் ஃபுல்லாக நீங்கள் ஹாப்பியாக இருக்க என்னோட பிளெஸ்ஸிங். ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Crazy. Happy birthday to you. Hi Crazy, it's me Carly. நான் தமிழில் உங்களுக்கு விஷ் பண்ண நினைக்கிறேன், ஆனால் தெரியாது எப்படி பண்ண முடியுமா இல்லையான்னு. எனக்கு அவ்வளோ தமிழ் வராது, ஆனாலும் நான் விஷ் பண்ண முயற்சி பண்ணுறேன் என்னால். நாம் 2 பேரும் இன்னும் மீட் பண்ணலை, ஆனால் உன்னை உன்னை பற்றி ரொம்ப நல்லா நான் விஷயங்கள் கேட்டிருக்கேன் இந்தியன் பக்கத்துன்னு. உன்னோட பர்த்டேயும் அது மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக, உன் மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப அமேசிங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். விஷிங் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கிரேசி. நம்ம அவ்வளோவா பேசுகிறது கிடையாது தான், ஆனால் என் பங்கு உங்களை பற்றி நிறையா சொன்னப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் அவனுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு. ஸோ இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என்னோடய விஷை. காட் பிளஸ் யூ ஆல்வேஸ். நம்ம பேசிக்கலாம் கொஞ்சம் அப்படி டைம் கிடைச்சா. லவ் யூ. ஹாய் செல்லம், ஐ எம் ஸ்ரேயா. டுடே உனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. மெனி 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 மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே செல்லம். லைஃப்லாம் ஹாப்பியாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஓகேவா? உன் ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியாக இரு. இன்றைக்கி இருக்க மாதிரியே நீ லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் மாதிரி பேசுகிறது கிடையாது, ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிட்டு. உனக்கும் ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ்னால நீயுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிட்ட, நானும் டிஸ்டன்ஸ் ஆகிட்டேன். பட் நமக்குள்ளே இருக்க அந்த லவ் அப்படியே தான் இருக்குது. இது இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே குறையாது. கடவுள் எனக்கு கொடுத்த ரொம்ப பெரிய கிஃப்ட்டு நீ தான். என் லைஃப்பில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ பேர் போயிருக்காங்க. ஸோ எல்லாமே என்னை யூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஸோ ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல், எனக்காக மட்டும் எந்த இடத்துலையும் என்னை விட்டு கொடுக்காம எனக்காக இருந்த ஒரு கேர்ள் அப்படின்னா நீ தான். நீ தாங்கிறத கேர்ளுங்கிறத தாண்டி என்னவள் அப்படிங்கிறது தான் சொல்லணும். நீ என்னவள். உன்னை நான் எப்போவும் எங்கேயும் விட்டும் கொடுக்க மாட்டேன், மிஸ் பண்ணவும் மாட்டேன். சொல்லி என்ன சொல்கிறதுன்னு தெரில, வார்த்தைகள் இல்லை. நீ எனக்கு அவ்வளோ ஸ்பெஷலான ஒன்று. இந்த இதில் நீ எனக்கு கிடைப்ப அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட் எப்படின்னு உனக்கே தெரியும். அதுலேயும் போன வருஷம்லாம் உன்னோட பர்த்டேலேருந்து நிறையவே சண்டை வந்துச்சு, நிறைய பொசசிவ்ஸ், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், விலகி இருந்தோம். நானும் உன்னை கோவத்தில் நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எதையுமே வச்சுக்காமல் நான் பேசும்போது அதே பாண்டிங்கில், அதே லவ்வில், அதே கேரில் நீ பேசியிருக்க. இந்த ஒரு ரீசன்னாலேயே உன்னை என்னால் யாருக்கும் விட்டு கொடுக்கவே முடியல. இன்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காரு தான், பட் ஆனால் அவர்கிட்ட சொல்லிடு சரியா? எனக்கு அப்புறம் தான் அவர். உனக்கு சரியா? மைண்டில் வச்சுக்கோ, ஓகேவா? நான் தான் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் அவர், ஓகேவா? சரி, ஓகே செல்லும்.
ஹிம் ஒன்ஸ் மோர் மெனி மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப் லாங் ஹாப்பியாக ஜாலியாக இரு, சரியா? ஹே தங்கமே, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. என்ன பண்ணுற, எப்படி இருக்க? எல்லாத்துக்கும் டைம் இருக்கும் உனக்கு. ஒருத்தன் இருக்கானே, அவன்கிட்ட பேசுவோம், போவோம், வருவோம், அதெல்லாம் கிடையாது. மறந்துட்டல நீ அப்படியே அங்கே போனதும். ஏன்னா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ஒன்று பெருசாக எடுத்துக்காத. ஹாப்பியாக இரு தங்கம், உடம்பு பார்த்துக்கோ, சாப்பிடு. ஏன்னா மறக்க மாட்டேன் தங்கம், கண்டிப்பாக உன்னை அந்தளவுக்கு மறக்கக்கூடிய ஒரு பர்சன் கிடையாது நீனு. ஏன்னா அவ்வளோ அழகான குட்டி குட்டியாக சொல்ல முடியாது, பெரிய பெரிய மெமரிஸ் கொடுத்துட்டு போயிருக்கிற நீ எனக்கு. ஏன்னா கண்டிப்பாக அதெல்லாம் மறக்க முடியாது. ஏன்னா நீ ரொம்ப ஒரு ஸ்பெஷல் தங்கம், நீ எனக்கு எப்பவுமே சரிதான். ஏன்னா நீ இது வரைக்கும் எனக்கு இதை எப்படி சொல்றது தெரியல எனக்கு. ஏன்னா நிறையா சொல்ல தோணுது, என்ன சொல்றதுன்னு தெரியல. சரியா, அதனால எதுவும் அப்படியே ரொம்ப பெருசா போக வேண்டாம், அப்படியே விட்டுருவோம். ஏன்னா விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தங்கம். மறந்துடாது என்னலாம், சரியா? கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஏன்னா லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது எனக்கு. இப்போ வரைக்கும் நான் சொன்னதே வந்துட்டு ஒழுங்காக முழுசாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். கண்ணாபின்னு ஏதோ நான் வந்துட்டு உளறிக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. காது கொடுத்து கேட்க முடியாது இவ்வளோ நேரம் நான் பேசுனதையே. இதுக்கு மேலேயும் பேசுனாக்க மக்கள் கோபமாயிடுவாங்க அப்புறம். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. பார்த்துரு, உடம்பு பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு, மறந்துடாத. அப்பப்போ கால் பண்ண முடியல, அது கால் பண்ண முடியாது, அது எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணு, சரியா? உனக்காக அந்த ஒரு ஐடி வந்துட்டு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்குது. அந்த ஐடிக்கு அப்பப்போ மெசேஜ் பண்ணு, மறந்துடாத, சரியா? ஹே அழகி, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே செல்லம். ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு, லைஃப்பில் ஒவ்வொரு செகண்டும் என்ஜாய் பண்ணு. அப்புறம் நிறையா மிஸ் பண்ணுறேன் செல்லம் உன்னை. நிறையா இடத்துல மிஸ் பண்ணியிருக்கான். நிறைய இடத்துல கொஞ்சம் உடஞ்சி போகிறப்பெல்லாம் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கான். நீ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், உன்கிட்ட பேசியிருக்கலாம் அப்படின்ட்டுலாம் தோணிருக்கு. ஏன் செல்லம், இருக்கிற வரைக்கும் என் கூட க்ளோஸே ஆகலை, நானும் ஆகலை, நீயும் ஆகலை. நம்ம எல்லாம் ஒரு கேங் தான், பட் ஆனால் நீயும் நானும் கொஞ்சம் தள்ளியே இருந்துட்டோம். இப்போ நிஜமாலுமே கல்யாணம் ஆகிட்டு ரொம்பவே தள்ளி போயிட்டேன். மெசேஜ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த கிரேசி அப்படின்னாலே ஒரு வைப் இருக்கும். நிஜமா செல்லம், நீ தான் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிருந்த. நீ இப்போ இல்லை, எல்லாருமே தனித்தனியாக போயாச்சு. இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ இருக்கிற வரைக்கும் எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க. தள்ளி இருந்தாலுமே இழுத்து பிடிச்சி கொண்டு வந்துடுவ நீ. ஆனால் இப்போ நீ ஒருத்தி உன்னோட லைஃப் அப்படின்ட்டு மூவ் ஆன் பண்ணி போகவும் எல்லாமே அப்படியே செப்ரேட் ஆகிட்டாங்க. எந்த ஒரு கனெக்ஷன், ஒரு மெசேஜ் எதுவும் இல்லை. ஏதாச்சும் ஒரு பர்த்டே, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா மட்டும் எல்லாம் விஷ் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் பார்த்தா இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நீ ஒருத்தி தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்த மாதிரி, அதான் உண்மை. இப்போ அது எனக்கு நல்லாவே புரியுது. ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு உன் புருஷன் கூட.
சீக்கிரமாக உன்ன மாதிரி அழகான ஒரு குட்டி ராட்சசியை கொண்டு வா. உன்னோட சீட்டை, உன்னோட திருட்டுத்தனம் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து அவளோடதை பார்க்கணும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே செல்லம். எனக்கு நீ ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் எனக்கு சிஸ்டராகவும் இருந்திருக்க. இப்படி இரு அப்படி இரு அப்படின்ட்டு நிறையா விஷயம் சொல்லியிருக்க. அதெல்லாம் நிஜமாவே மிஸ் பண்ணுறேன். உன்னோட லவ் மட்டும் இல்லை, உன்னோட அந்த ரூல் பண்ணுற, அதிகாரம் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தையும் நான் இங்கே மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே செல்லம், ஹாப்பியாக லைஃப்பில் எப்போவுமே சந்தோஷமாக இரு. ஆனால் இப்போ தூரமாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் எப்போவுமே விட்டு மட்டும் மொத்தமாக போயிடக்கூடாது. அது மட்டும் அந்த ஒரு விஷயத்தில் நான் உறுதியாக இருக்கேன். நீயும் அப்படிலாம் விட்டுற மாட்டேன்னு தெரியும். லவ் யூ செல்லம். ஹாப்பி பர்த்டே டு யூ. அழகி, திமிர் பிடிச்சவ பொடி. Hi Crazy, wish you many more happy returns of the day. லைஃப் லாங் ஹாப்பியாக சந்தோஷமாக ஜாலியாக இரு. எதை பற்றியும் யோசிக்காத, எல்லாம் ஒரு நாள் மாறும், சரியா? எல்லாம் கெட்டதுவா பண்ணு. அண்ட் தென் என்னால் டைரெக்டாக விஷ் பண்ண முடியல, ஸோ நான் இதில் கன்வே பண்ணுறேன். போன பர்த்டேக்கு நிறையா பண்ணேன், பட் இந்த பர்த்டேக்கு உன்னோட சுச்சுவேஷன், ஸோ என்னால் அவ்வளோ பண்ண முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன். எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கோவப்படாமல் பொறுமையாக இரு. ஒரு நாள் மாறுன்ற நம்பிக்கையில் இரு. எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற நாலேஜோட ஹேண்டில் பண்ணு. எடுத்தோம் கவுத்தோன்னே எல்லாத்தையும் பண்ணாத. இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு. ஹெல்த் மெயினாக பாரு. அந்த கையை போய் காட்டிக்கோ. என்ன சொல்கிறது எனக்கு தெரில. மிஸ் யூ ஸோ மச். எல்லா பர்த்டேக்கும் நான் விஷ் பண்ணுவேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆல்வேஸ் பி வித் யூ. ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ, டாடா. ஹாப்பி பிறந்த நாள். இது வந்து டப்பி தலையா மாறன் பரோட்டா கடை இந்த புள்ள தான். இது வந்து ஏ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இனிய நாட்டை கேளுங்க சொல்லுவான். ஆமா. அண்ட் இனிய பிறந்த நாள், ஜாலியா இருங்க. ஹாப்பி பிறந்த நாள். ஏதோ நான் வந்து நீங்க ஹாப்பி பிறந்த நாள். ஹாப்பி பிறந்த நாள் அக்கா. ஏ. ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே.